திடீரென பெயரை மாற்ற எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் தெரியுமா? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பெயருடன் சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் ஏஐஏடிஎம்கே என்ற வாசகத்தை இணைத்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அரசியல் கட்சிகள் விமர்சித்து வருகிறது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம், ரயில் பெண் பயணிக்கு பாலியல் தொல்லை, ஈசிஆரில் பெண்கள் விரட்டிய திமுக கொடிகட்டிய கார், இது போன்று பல குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சி சார்பாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுவதும், அரசு பள்ளி முதல் ஓடும் ரயில் வரை பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்பதும் வேதனைக்குரியது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை இதுவரை பதில் இல்லை. மேலும் தற்பொழுது யார் அந்த சார்கள் என்று கேட்டால், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதை விட குற்றவாளிகளின் பாட்டன் வம்சத்தில் இருப்பவர்கள் யாராவது தொலை தூரத்தில் அதிமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார்களா என்று புலனாய்வு மேற்கொள்வதில் மட்டுமே முனைப்பாக இருக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு. இந்த விடியா திமுக ஆட்சியாளர்களாக பெண்களை பாதுகாக்க போகிறீர்களா என்ற கேள்வியும் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எனவே தான் சேவ் அவர் டாட்டர்ஸ் என்று பெண்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவதில் உள்ளிட்ட முன்னெடுப்புகளை தொடர்ந்து அதிமுக மேற்கொண்டு வருகிறது. மேலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வீழ்ந்து அஇஅதிமுகவின் நல்லாட்சி அமைவதுதான். இதனை வலியுறுத்தும் வகையில் எனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் எனது பெயருடன் சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் ஏஐஏடிஎம்கே என்ற வாசகத்தை இணைத்துள்ளேன். இதுவரை நாம் நடத்தி வந்த சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் சே நோ டு டிஎம்கே என்ற போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான போராட்டத்துடன் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான போராட்டமும் தொடரும், வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.